புகழ்ச்சி அனைத்தும் பிரபஞ்சங்களின் இரட்சகராகிய அந்த கடவுளுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் கூறுகின்றவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ஜும்மாவுக்கு நம்ம அர்ப்பணித்தல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம். கடவுளுக்கு மட்டுமே முழுமையாக நமது வாழ்வையும் நமது மார்க்கத்தையும் அர்ப்பணித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது என்ன? முதல்ல இந்த அர்ப்பணித்தல் அப்படின்னா என்ன? அர்ப்பணித்தல் அப்படிங்கிற அந்த விஷயம், டெடிகேஷன், அர்ப்பணித்தல் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்மளுக்குள்ள எப்போ நடக்குது, எப்போ வருது? எடுத்த உடனே அந்த அர்ப்பணிப்புங்கிறது வராது யாருக்குமே. இதெல்லாம் ஒரு சில ஸ்டெப்ஸ், ஒரு சில நிகழ்வுகளை கடந்து படிப்படியாக வரக்கூடியது தான் அந்த அர்ப்பணித்தல் அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த அர்ப்பணித்தல் எல்லாரும் அதாவது எடுத்த உடனே எல்லாராலையும் உள்ளக்க வந்துட முடியாது. பார்க்குறோம், பார்த்த உடனே கடவுள்னு ஏதோ ஒன்று இருக்குதுப்பா, உடனே இதுக்கு அர்ப்பணிச்சுக்கிறணும் அப்படின்னு அர்ப்பணிக்க முடியாது. அதுக்குன்னு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, சில நிகழ்வுகளை எல்லாம் கடந்து நம்ம வரணும். சில அனுபவங்கள் தேவை. இந்த அனுபவங்களின் விளைவாகத்தான் இந்த அர்ப்பணித்தல் அப்படிங்கிறது நடக்கும். இந்த அர்ப்பணித்தல் எதனால மனுஷன் அவனே அர்ப்பணிச்சுக்கிறான் அப்படின்னா, அந்த நிலைக்கு எதனால மனுஷன் வர்றான் அப்படின்னா, ஏன்னா கடவுளுடைய சிஸ்டமே அப்படித்தான் இருக்கு. ஒரு மனிதனாக படைக்கும் போது அந்த மனிதர்களுக்குள்ள வைக்கப்பட்ட இயற்கையான உள்ளுணர்வு என்ன? மனிதனா ஒரு மனுஷன் பிறகுறான் அப்படின்னா அவனை படைக்கும் போதே அவனுக்குள்ள வைக்கப்பட்ட இயற்கையான உள்ளுணர்வு என்ன? 30 சொல்றாங்க. 30வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல ஏகத்துவம், இயற்கையான உள்ளுணர்வு. எனவே கண்டிப்பான ஏகத்துவ மார்க்கத்திற்கு உங்களையே நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதாவது கண்டிப்பான ஏகத்துவ மார்க்கத்திற்கு, நெவர் காம்ப்ரமைஸ், அதாவது எந்த இடத்துலையும் சமரசமே செஞ்சுக்கிறாத கண்டிப்பான ஏகத்துவ மார்க்கத்திற்கு உங்களையே நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கடவுளால் மனிதர்களுக்குள் வைக்கப்பட்ட இயற்கை உள்ளுணர்வு இவ்விதமானதே அப்படிங்கிறார். ஒரு மனுஷனுக்குள்ளக்க இயற்கையாவே வைக்கப்பட்ட உள்ளுணர்வு என்னவா இருக்குது அப்படின்னா, கடவுளுக்கு மட்டும் உன்னைய நீயே அர்ப்பணிச்சுக்க. கண்டிப்பா எந்த பக்கத்துலையும் டைவர்ட் ஆகாம அவருக்கு மட்டுமே உன்னை நீ அர்ப்பணிச்சுக்க அப்படிங்கிற உள்ளுணர்வு மனிதர்களுக்குள் இயல்பாகவே இயற்கையாகவே பொருத்தப்பட்டுள்ளது, வைக்கப்பட்டுள்ளதுங்கிறார். கடவுளின் இவ்விதமான படைப்பு ஒருபோதும் மாறாது. இதுவே பரிபூரணமான மார்க்கமாகும். ஆனால் பெரும்பாலான மக்கள் அறிய மாட்டார்கள் அப்படிங்கிறார். இதுக்கு ரஷாத் அடிக்குடிப்புல என்ன சொல்லியிருப்பாருன்னா, கடவுளை மட்டுமே நம்முடைய இரட்சகராகவும் எஜமானராகவும் அடையாளம் கண்டுகொள்வது ஒரு இயற்கையான உள்ளுணர்வாகும். இத்தகையதொரு உள்ளுணர்வுடன் தான் நாம் இவ்வுலகில் அவதரித்துள்ளோம் அப்படிங்கிறார். அந்த உள்ளுணர்வை வச்சுதான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. நீங்க இப்ப உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான், உங்களுக்கு எந்த வேதத்தை எடுத்து பார்த்தாலும் எல்லாத்தையும் சிதறிட்டான். வரலாறுகளை மாத்தினா, நபிமார்களை புகழுக்குரியவர்களா ஆக்கினா, நபிமார்களை கடவுளாவே கூட ஆக்கினா. நீங்க உதாரணத்துக்கு மோசஸுடைய சரித்திரத்தையும் கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கும். அவங்கள கடவுளாகவே மாத்துறாங்க. நிறைய தூதர்களை கடவுளா மாத்துறாங்க. நல்லடியார்கள் அப்படின்னு சொல்றாரு கடவுள். நல்லடியார்களை கடவுளா மாத்துறாங்க. இவ்வளவு செஞ்ச மனுஷனால இன்ன வரைக்கும் அந்த மூல வேதங்கள்ல, சிதைக்கப்பட்ட வேதங்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒற்றைத்துவ கோட்பாடு ஆழமானதா இருக்கும். அதை அவங்க மாற்றவே முடியலை இப்போ வரைக்கும். அந்த ஏகத்துவம்ங்கிற விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா, கேளுங்கள் இஸ்ரவேலர்களே, நம்முடைய கடவுள் ஒரே கடவுள் ஆவார், அவருக்கு மட்டுமே நம்மளே அர்ப்பணிச்சுக்கிறணும் அப்படிங்கிற அந்த வசனம்லாம் இருக்கும். இப்போ நான் சொல்கிறத அப்படியே அந்த வார்த்தையாகவே பைபிளில் இருக்கும். பகவத்கீதையிலையும் அது இருக்கும், ரிக்வேதத்திலையும் அது இருக்கும், யஜுர் வேதத்திலையும் அது இருக்கும், சாம வேதத்திலையும் அது இருக்கும், அதர்வனங்களையும் அது இருக்கும்.
இவங்க என்னென்னலாம் வேதங்கள், திருமந்திரம், திருவாசகம், இன்னும் என்னென்னலாம் வேதம் இருக்குதோ இது எல்லாத்துலேயுமே இந்த ஒரு விஷயம் மாறாததா இருக்குது. நீங்கள் ஜாகிர் நாயக் அந்த பயான்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்களா? நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த குர்ஆனுக்கும் மற்ற மதங்களுக்கும் இடையே உள்ள ஒற்றுமைன்னு சொல்லி ஒரு தலைப்புல எல்லாம் பேசியிருப்பார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஒற்றுமையில் அவர் எடுத்து சொல்கிறதே ஒரு கடவுள் அப்படிங்கிறத எல்லா வேதமும் சொல்லுது அப்படிங்கிறதான் சொல்லுவார். இத்தனையும் மாற்றின மனுஷனால ஏன் அந்த விஷயத்தை மாற்ற முடியலை? ஏன்னா அவனுக்குள்ளக்க அந்த உள்ளுணர்வு இருக்குது. அந்த உள்ளுணர்வை வைக்கப்பட்டு படைக்கப்பட்டிருக்காங்க. ஏகத்துவம்ன்ற ஒன்று இருக்குது. அந்த உள்ளுணர்வின் அடிப்படையில் அதை மாற்ற முடியலை. மாற்றிருக்கணும்ல, எல்லாத்தையும் மாற்றினான்ல, இதை மாற்றிருக்கணும்ல, ஏன் மாற்ற முடியலை? ஸோ அந்த இடத்துல கடவுள் இவ்விதமாகவே அந்த விஷயத்தை கட்டுப்படுத்துறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 37-40 சொல்றாரு, அவருக்கு மட்டும் பூரணமாக அர்ப்பணித்து கொண்ட கடவுளின் ஊழியர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, அவருக்கு மட்டும் அர்ப்பணித்து கொண்ட ஊழியர்கள் மட்டுமேன்னு சொல்லலை, அவருக்கு மட்டும் பூரணமாக அர்ப்பணித்து கொண்ட ஊழியர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறார். பூரணமா, ஃபுல்லா, பரிபூர்ணமா அவருக்கு மட்டுமே அர்ப்பணிச்சுக்கிறணும். அப்படி அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவங்க மட்டும்தான் காப்பாற்றப்படுறதுக்கு தகுதியா இருக்கிறாங்க இந்த உலகத்துல. இந்த உலக விஷயங்கள்ல இருந்தும் நரகத்துல இருந்தும் காப்பாற்றப்பட தகுதியானவர்கள் பரிபூர்ணமாக யார் கடவுளுக்கு தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்டவர்களோ அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்பட தகுதியானவர்களா இருக்கிறாங்க. மேலும் சாத்தான்லாம் சொல்லும்போது அவன் அதை டைரக்டா கடவுள்கிட்டே சொல்றான், உம்மை வழிபடு 15-40 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், உம்மை வழிபடுபவர்களில் உமக்கு மட்டுமே முற்றிலும் அர்ப்பணித்து கொண்டவர்களை தவிர, நான் அவங்கள தவிர எல்லாரையும் நான் வழிகெடுத்துருவேன். சாத்தான் எந்த இடத்துலலாம் உங்களை நெருங்கி நீங்க சாத்தான் வழிக்குள்ள போறோமோ, நம்ம போறோமோ, அந்த இடங்கள் எல்லாம் துக்கத்தாலும் துன்பத்தாலும் கவலையினாலும் சூழப்பட்டிருக்கும். அந்த சாத்தானுக்கு அந்த அடிச்சுவோட பின்பற்றி போகும்போது இதெல்லாம் இந்த பாதைகளை எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் சாத்தான் பின்னாடி. அப்ப இந்த மாதிரியான ஒரு பாதையில இருந்து காக்கப்பட தகுதியானவர்கள் யாரு அப்படின்னா அர்ப்பணித்து கொண்டவர்கள், அதாவது நன்னறியாளர்கள் அப்படிங்கிறார். அதனாலதான் சாத்தானால் அவனை நெருங்க முடியாது. சாத்தானால் அவனை நெருங்க முடியல அப்படின்னாலே அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாரு, என்னுடைய வழிபாடுகளை பின்பற்றுபவர்கள் ஒருபோதும் அச்சப்பட மாட்டார்கள், ஒருபோதும் கவலைப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லான ஒரு சந்தோஷம் கேரண்டீடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம அர்ப்பணிச்சுக்கிறோம் இல்லையா, இதுக்கு சில எடுத்த உடனே அர்ப்பணிப்புங்கிறதுலாம் வராது. நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம், அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லோன்னா நம்ம தான் நம்மளை நாம கடவுளுக்கு அர்ப்பணிச்சுக்கிறோம் போல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை என்ன அப்படின்னா, சில பல நிகழ்வுகள் தான் உங்களை அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிற படிநிலைக்குள்ளக்க, அந்த ஸ்டேஜுக்குள்ளக்க உங்களை கூட்டிகிட்டு வருது. நீங்கள் டைரெக்டாக அப்படி போன உடனே அர்ப்பணிச்சுக்கிறணும்ல, அப்படிலாம் அர்ப்பணிக்க முடியாது. அது சில பல படிநிலைகளை நம்ம கடக்கணும். ஃபர்ஸ்ட் அறிமுகம், அதாவது அவேக்னிங் அண்ட் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. அவேக்னிங் அண்ட் ரியலைசேஷன் அப்படின்னா என்ன, அறிமுகம்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும், சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. இப்போ நம்ம எல்லாம் எப்படி வந்தோம் சப்மிஷனுக்குள்ளக்க, நம்ம அம்மாவோ அத்தாவோ அல்லது யாரோ ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதுதான் அறிமுகம். கடவுள்னு இப்போ கடவுளை பற்றியே தெரியாத ஒரு குழந்தை வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் நினைவூட்டுறது என்ன, கடவுள் அடிப்பார் அப்படிங்கிறது. பல தெய்வங்கள் பார்க்குறான், அதுக்கடுத்து இதையும் பார்க்குறான். இதெல்லாம் ஒரு அறிமுகம். இதெல்லாம் இந்த அறிமுகத்தை கடந்த உடனே தான் ஏதோ ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதா சொல்கிறாங்கப்பா. இதுக்கடுத்து அந்த அறிமுகம்ங்கிறதுக்கு அடுத்து தான் கவனம்ங்கிறதே வருது. இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம அதை கவனிக்க தொடங்குறோம். சரியா, அதாவது அந்த இறைவனோட அந்த கடவுளுடைய இருப்பை வெறும் தகவலா பார்க்காம அந்த படைப்புகள் மற்றும் சான்றுகளை கூர்ந்து கவனிக்கிறோம். கடவுள் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லாம படைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபுகள் ஆதிபாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. மன்னிக்கணும்,
அந்த கவனம், இறைவனின் இருப்பை வெறும் தகவலா பார்க்காம அவரது படைப்புகளையும் அவருடைய சான்றுகளையும் கூர்ந்து கவனிக்கிறது. இதுக்கு அடுத்ததா அதுக்கடுத்ததா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். இந்த கவனிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு கேள்விகள் பிறக்கும். இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் எந்த அளவுக்கு உத்து கவனிக்கிறீங்களோ அப்போ தான் கேள்வி பிறக்கும். கேள்வியே வரும். இப்போ நான் பண்ணுறேன், ஒரு பயான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பயானை ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கவனிக்கணும். இப்போ நீங்கள் கவனிச்சா தானே அதுக்கடுத்து அதுலேருந்து கேள்வியே வரும். இப்போ அதுக்கடுத்ததாக வர்றது தான், அந்த கவனத்தின் விளைவாக வர்றது தான் புரிதல். அந்த புரிதல் வரணும்னா கவனிச்சிங்கன்னா கேள்வி வரும். இந்த கேள்விக்கு ஒவ்வொரு விடையாக நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, உங்களுக்கு தெரிய வரும்போது, ஒவ்வொன்றா நான் ஏன் படைக்கப்பட்டேன், என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, கடவுள் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்து என்னை படைச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வரும்போது இதுக்கு உங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்குது இல்லையா? இந்த பதில் தான் உங்களுடைய புரிதல். அப்போ நீங்கள் மொத்தம் 3 நிலைகளை கடந்து வந்திருக்கீங்க. எந்தெந்த நிலை? 1, ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்குது, அதுக்கடுத்து அதை கவனிச்சிருக்கீங்க, அதுக்கடுத்து அதை புரிய ஆரம்பிச்சிருக்குது உங்களுக்கு. இதற்கெல்லாம் பதில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கவனிக்கும் போது கேள்விகள் வருது, கேள்விகளின் விளைவாக பதில் வருது, பதிலின் விளைவாக கிடைப்பது தான் புரிதல். அப்ப ஒவ்வொன்றும் விளைவுகளாகவே இந்த இடத்துல வருது, ஒவ்வொன்றும் விளைவுகளாகத்தான் வருது. இப்ப நம்ம எதையுமே அந்த இடத்துல மூவ் பண்ணல. நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆர்வம், இது என்ன, அப்ப இது இவ்வளவு சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்களே, அப்ப இது நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்திக்குமா, இப்படி நீங்க போக 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 தான் அந்த புரிதல்ங்கிறதே உங்களுக்கு வருது. அவருடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? இந்த புரிதல், அந்த அவர் கருணையாளர்னு சொல்றாருன்னா ஏன் கருணையாளர் அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கடுத்தது அந்த கேள்விக்கான பதில் வருது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இது புரிதல். இந்த புரிதலுக்கு அடுத்ததா வர்றது தான் நம்பிக்கை. அப்ப நீங்க எடுத்த உடனே நம்பிக்கை கொள்றது கிடையாது, நீங்க எடுத்த உடனே அர்ப்பணிக்கிறது கிடையாது. படிநிலைகளை கடந்து வந்துதான் நீங்க இந்த ப்ராசஸ்குள்ளக்கே வரீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படிநிலைகள் இருக்கு. இதுக்கு அடுத்ததா வர்றது தான் புரிதல். வந்த உடனே அந்த நம்பிக்கை ஆழமா வருது கடவுள் மேல. கடவுள் எதை நடத்தினாலும் நம்மள நல்லதுக்கு தான் நடத்துவார் இப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. உதாரணமாக சொல்லணும்னா, எது நடத்தினாலும் கடவுள் நல்லதுக்கு தான் நடத்துவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதுக்கு நீங்கள் இந்த நம்பிக்கை வரணும்னா உங்களுடைய அனுபவங்களே கூட அந்த நம்பிக்கையை உண்டாக்கும். நீங்கள் எதையுமே படிக்கலை அப்படின்னா கூட உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் இருக்குது இல்லையா, அந்த அனுபவங்களே கூட அந்த நம்பிக்கையை உண்டாக்கும். இந்த படிநிலைகளின்படி பார்த்தோம்னா எப்பயுமே கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இதுக்கு அடுத்து தான் வரக்கூடியதாக இருக்குது. சரியா? இதுக்கு அடுத்ததாக அவர் மேலே நம்ம பாசம் கொள்கிறோம், ஒரு அக்கறை. பாசம் அக்கறைன்னா என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு அடுத்த நிலை தண்டனைக்கு அஞ்சுற பயம் இருக்குதுல்ல, இப்போ தண்டிச்சிருவார் அப்படிங்கிற பயம் இருக்குதுல்ல, இதெல்லாம் மாறி கடவுள் மேலே ஒரு பிரியம் வரும். அதாவது அவருக்கு பிடிக்காததெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறை வரும். அவர் அப்புறம் நம்மளை நம்ம மேலே கோவப்பட்டுருவார். தண்டனைக்கான பயம் இருக்காது அந்த இடத்துல. அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, நரகத்துக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறேன். சொர்க்கத்துக்கு ஏன் போகணும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டேன். கடவுளுக்கு ஏன் பயப்படணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டேன். ஏன் அப்போ நரகத்துக்கு ஏன் போகக்கூடாதுன்னா என்ன நினைக்கிறாங்க? அங்கே ஒரு பெரிய தண்டனை இருக்கும், அந்த தண்டனை என்னவா இருக்கும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? நரகத்துக்கு ஏன் போகக்கூடாது? நரகத்துக்கு நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன் போகக்கூடாது? சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஏன் போகணும்? ஏன்னா அங்கே வாழ்வாதாரங்கள் நிறையா இருக்கும். வாழ்வாதாரங்கிறது என்ன? சாப்பாடு, தண்ணி, தூக்கம், நிம்மதி, இதெல்லாம் சார்ந்தது தான் நிம்மதி நம்ம நினைக்கிறதுனால இதை நான் அடையணும் அப்படின்னு நினச்சி நான் சொர்க்கத்துக்கு போகிறது. இப்படித்தான் நான் நினைக்கிறோம். நரகத்துக்கு ஏன் போகக்கூடாது? இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்டா? கடவுளுக்கு ஏன் பயப்படுறோம்? கடவுளுக்கு ஏன் பயப்படுறோம்? இந்த உலகத்தில் கடவுளுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னா ஏன் பயப்படுறாங்க பெரும்பாலான மனிதர்கள்? நான் உங்களை கேட்கல, பெரும்பாலான மனிதர்கள் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த வாழ்வாதாரங்கள்லாம் தடை இல்லாமல் கிடச்சிக்கிட்டு இருக்குதுல்ல. இன்னைக்கு ஒரு ஃபேன் இருக்குது, இன்னைக்கு கரண்ட் இல்லை, ஃபேன் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. திடீர்னு இதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, இதுதான் இந்த பயத்தினால கடவுள் அவளி. இதெல்லாம் ஆக்சுவலாக கடவுள் நம்ம ஏற்கனவே நிறைய பயான்களில் பார்த்தது தான். நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு கடவுள் நாடிட்டாரு அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும். இப்போ என் கிளைண்ட்டிட்ட பேசும்போது அவங்க கிளைண்ட் சொல்கிறாங்க,
ஏன் என்னுடைய 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 இல்லை, இன்னொரு நபருடைய தாத்தா வந்து அவருக்கு 90 வயசு. அவர் ஒரு ஒரு ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்தார், ஒரு நிம்மதியான லைஃப்பை வாழ்ந்தார். ஆனால் இவங்கள்ட்ட 1000 கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, நான் சொல்கிறத விட அதிகமாக இருக்குது. இவங்களால அந்த நிம்மதியாக இருக்க முடியலை அப்படிங்கிறாங்க. கரெக்டா? அவர் ஆனால் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையவே வாழலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு சாதாரண ஒரு வீடு, அந்த சாதாரண வீட்டில் ஒரு சாதாரணமான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் நிம்மதியாக இருந்தார், டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் அவர் வாழ்ந்தார். ஆனால் எங்களால் அப்படி இருக்க முடியலை அப்படின்னு இப்போ இன்னைக்கு காலையில் கூட சொல்கிறாங்க. அப்போ அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இதை சார்ந்தது நிம்மதி கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்கல்ல காசு நிறையா இருந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் இன்னைக்கு காலையில் கூட அந்த கிளைண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கும்போது அவங்க மூஞ்சியில் ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன மேம் உங்கள் மூஞ்சி எப்பயுமே ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, ஏன் இப்படி இருக்குது? அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்துல், அதாவது ரொம்ப கவலையாக இருக்கேங்கிறத எதிர்மாறாக சொல்கிறாங்க. என்ன மேம் நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க வாயிலிருந்து வர வைக்கிறதுக்காக திரும்ப கேட்குறேன். என்ன மேம் நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன்? அப்போ எல்லாமுமே இருக்குது. இப்போ இந்த கரண்ட் இல்லைங்கிறத நம்ம அனுபவிக்கிறோம்ல, அவங்க வீட்டில் கரண்ட் இல்லைன்னா கூட ஜென்ரேட்டர் இருக்கும், அவ்வளோ பெரிய வீட்டு இருக்கு. அவனால் எந்த கஷ்டத்தையுமே அந்த இடத்துல அனுபவிக்க முடியாது, உடல் ரீதியான கஷ்டத்தை. ஆனால் ஏன் அப்போ சொர்க்கத்துக்கு நீங்கள் ஏன் போகணும்? இப்போ நரகத்துக்கு ஏன் போகக்கூடாது? இதுக்காக நீங்கள் போகக்கூடாதா? கடவுளுக்கு ஏன் பயப்படணும்? இதுக்காகத்தான் நீங்கள் பயப்படணுமா? இதை எடுத்துருவாருங்கிறதுக்காக நீங்கள் பயப்படணுமா? இதை எடுத்துட்டு போயிடுவாரு, எடுத்துட்டு போயிட்டு போறாரு அப்படிங்கிறது தானே. நீங்கள் உண்மையிலேயே நம்பிக்கையாளர்களாகவும் நன்னறியாளர்களாகவும் இருந்தால் உங்கள் உயிரை நீங்கள் விடுறதுக்கு கூட தயாராக இருக்கணும் அப்படிங்கிற குர்ஆன் வசனம் கூட இருக்குதுல்ல. தயாராக இருக்கணுங்கிறத விட அவங்க இருப்பாங்கங்கிறது தான் விஷயம். இருக்கணுங்கிறது கட்டளை, அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தன்மை. இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. நீங்க இருக்கணும் அப்படின்னா அது கட்டளை, அவங்க இருப்பாங்க அப்படின்னா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, தன்மை. இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. அப்ப அப்படி இத்தனை இருப்பாங்க, அப்ப நம்மளுக்கு அப்படி இருக்க முடியல அப்படின்னா நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? ஸோ இதுக்காக நம்ம கடவுளுக்கு பயப்படக்கூடாது, இதுக்காக நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது, இதுக்காக நான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி எதுக்காக நான் சொர்க்கத்துக்கு போகணும், எதுக்காக நான் நரகத்துக்கு போகக்கூடாது, எதுக்காக நான் கடவுளுக்கு பயப்படணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் நீங்கள் உங்களுக்குள்ள தேடுங்க. அடுத்த விஷயத்துக்கு நான் போகிறேன் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்ததா கடவுளை நேசிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை. நம்ம எதை கடந்து வந்தோம்? அறிமுகத்தை கடவுளை தெரியுது, அதுக்கடுத்து கவனிக்கிறோம், அதுக்கடுத்து அவரை பற்றி புரியுது, அதுக்கடுத்ததான் அவர் மேலே நம்பிக்கை வருது, புரியும் போது நம்பிக்கை வருது, அந்த நம்பிக்கைக்கு அடுத்து அவர் மேலே ஒரு அக்கறை. கடவுளோட விருப்பத்துக்கு மாறா நான் செஞ்சிடக்கூடாது. அது எதனால? அந்த பாசத்தினால வர அக்கறை. அதுக்கடுத்ததா நேசிக்க ஆரம்பிக்கிறோம் கடவுளை. அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க. அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னா என்ன தெரியுமா? எதையும் எதிர்பார்க்காத ஒரு நேசம் அப்படின்னு அர்த்தம். எதையுமே எதிர்பார்க்காத, எந்த கண்டிஷன்கள் எதுவுமே இல்லாத, எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் கொடுத்தாதான் நான் கடவுளை வழிபடுவேன் அப்படின்னு நிபந்தனையுடன் கடவுளை வழிபடுவர்களும் மனிதனில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வருது, படிச்சிருக்கீங்களா? இந்த நிபந்தனைகள் எதுவுமே இல்லாம கடவுளை மட்டும் வழிபடக்கூடிய ஒரு நிலை நேசம். அந்த நேசத்தை நீங்க எங்க பார்க்கலாம் இந்த உலகத்துல அப்படின்னா, எல்லாத்தையுமே உங்களுக்கு அனுபவபூர்வமா அவங்க காமிச்சிருக்கிறாரு. எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் ஒரு ரசிகன் ஒரு நடிகனுக்கு என்னென்ன செய்யறான். அந்த ஒரு படம் வரும்போது திருவிழா மாதிரி அவனுடைய கை காசை அந்த நடிகனால இந்த ரசிகனுக்கு எதையுமே கொடுக்க முடியாது. அவனுடைய சொந்த சம்பாத்தியத்துக்காக அவன் படம் நடிக்க முடியும், இது மட்டும்தான் அவன் செய்ய முடியும். ஆனா இந்த ரசிகன் அந்த நடிகனுக்கு எதையுமே எதிர்பார்க்காம என்னென்ன செய்யறான், எதனால அவனை ரசிச்சுட்டான், அதன் விளைவாக ஒரு நேசம் பிறகுது. இதனால என்னென்ன செய்யறான் நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் எல்லாம் நீங்க பாத்துருக்கிறீங்களா? நான் பாத்துருக்கிறேன். அந்த கட் அவுட் மேல ஏறி பாலாபிஷேகம் பண்றது, அதுக்கு முன்னாடியே ஒரு திருவிழா மாதிரி. இதனால அவனுக்கு எந்த யூஸுமே கிடையாது, பட் அதை அப்படி கொண்டாடுவான், செலிப்ரேட் பண்ணுவான். இது அன்கண்டிஷனல் லவ். எனக்கு இது இப்படி வந்தாதான், எனக்கு இது இப்படி இருந்தாதான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு நல்ல மொக்க படம் வந்தா கூட அந்த படம் நல்லாவே இருக்காது, அந்த படத்தை பார்த்துட்டு படம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு விட்டு கொடுக்காம, என்ன இருந்துச்சு என்ன கிடைச்சிச்சு, அவனுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது, ஆனா அதை விட்டு கொடுக்க. இந்த மாதிரியான இதை விட
ஒரு நேசத்துல இன்னும் ஒரு படி அதிகம்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான நேசம் நம்மளுக்கு இதுக்கு அடுத்ததா கிடைக்குது. இந்த நிலைக்குள்ளக்க நம்ம போறோம். அப்படி நேசிக்கும் போது, அதாவது அதுக்கு தான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்லுவாரு, நிச்சயமாக மனங்கள் இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாகவே ஆனந்தம் அடைகின்றன அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆனந்தம் அடையக்கூடிய அந்த மனங்கள் கொண்டவர்கள் அவர்கள்தான், கடவுளை நினைப்பதன் மூலமாக களிப்படைகின்ற மனங்கள் கொண்டவர்கள் அவர்கள்தான் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு நிலைக்குள்ள நம்ம போறோம். இதுதான் நேசம், அன்கண்டிஷனல் லவ். நல்லா அன்கண்டிஷனல் லவ், எந்தவித நிபந்தனையும் இன்றி கடவுளை நேசிப்பது. எனக்கு இதை தந்தாதான் நான் உங்களை வழிபடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல எனக்கு நீங்க என்ன நான் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கலையேங்கிற கேள்வியே கிடையாது. அந்த இடத்துல நீங்க எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ அது எனக்கு சிறப்பானதா இருந்திருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதுல இருந்து வருதுல்ல லவ், அன்கண்டிஷனல் லவ், நேசம். சரியா? இதுக்கு அடுத்ததாக தான் அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிற படிநிலைக்குள்ளக்க போகுது. டோட்டல் சரண்டர், சப்மிட்டர், டோட்டல் சரண்டர். நான் முழுமையாக உனக்கு மட்டுமே நான் அர்ப்பணிச்சிட்டேன். இதுக்கு இந்த படிநிலைகள் எல்லாம் தாண்டி வருது. இந்த ஒரு நிலைங்கிறது இந்த படிநிலைகள் எல்லாம் தாண்டி வருது. நான் டோட்டலாக உங்களுக்கு மட்டுமே அர்ப்பணிச்சிட்டேன், டோட்டலாக, முற்றிலுமாக. அதுக்கு என்ன அர்த்தம்? டோட்டலாக நான் உங்களுக்கு மட்டுமே என்னை அர்ப்பணிச்சிட்டேன். என் வாழ்க்கையும் என்னுடைய எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு மட்டுமே, உங்க விருப்பத்துக்கு நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்ப்பணித்தல் அப்படின்டா. நீங்க எனக்கு நல்லதை கொடுத்தாலும் சரி, எனக்கு கெட்டதா தெரியுது இல்லையா அந்த விஷயத்த கொடுத்தாலும் சரி, எனக்கு ஓகே. நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்தாலும் சரி எனக்கு ஓகே. எனக்கு அதுதான், நீங்க என்ன நாடுறீங்களோ அதுதான் என்னுடைய விருப்பமும். அதுக்கு நான் எப்பயுமே மாறு செஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி மாறு செஞ்சிடக்கூடாதுங்கிறத விட எனக்கு ஓகே அப்படின்ட்டு. புத்தர் கூட அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதான் சொல்லுவார். ஆசைய துன்பத்திற்கு காரணம்னா என்ன அர்த்தம்? நீ சொந்த விருப்பத்தோட ஆசைப்படாத, கடவுளுடைய விருப்பத்தை உன் விருப்பமாக்கிக்க அப்படிம்பாரு. கரெக்டா? அவருடைய விருப்பம் எதுவோ அதை உன் விருப்பமாக்கிக்க. அப்ப கடவுளுடைய விருப்பம் நீங்க இந்த கண்டிஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சுன்னா அவரே சொல்றாரு, வசனத்துல சொல்றாரு, உங்களுக்கு நான் கொடுத்தது எவ்வளவு சிறியதா இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு மிகச் சிறந்தது அப்படிங்கிறாரு. அப்ப அத உன்னுடைய விருப்பமா மாத்திக்கிறது. கடவுளுடைய விருப்பம் தான் என் விருப்பம், எனக்குன்னு எந்த விருப்பமும் வேணாம், எனக்கு பயமா இருக்குது, நான் விரும்புறது எதுவும் என்னை காயப்படுத்திடுமோ, நான் திரும்ப பின்னாடி போயிடுவோம்னு எனக்கு பயமா இருக்குது. இப்ப கடவுளுடைய விருப்பம் எதுவோ அதுலயே நான் இருக்கிறேன், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு விரும்புறது. இதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. முழுசா டோட்டலி சரண்டர். நீங்க என்ன செஞ்சாலும் ஓகே. நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன்ல, இப்ப நீங்க சிசேரியன் C-செக்ஷனுக்கு போறீங்க, பிள்ளை பெறும்போது. ஆண்களுக்கு வேற ஒரு உதாரணங்கள்லாம் பொருந்தும், இதை வச்சு சொல்றேன். C-செக்ஷனுக்கு போகும்போது என்ன பண்றாங்க, ஒரு ரிப்போர்ட்டை எடுத்துட்டு கையில கொடுத்து அதுல சைன் வாங்குறாங்க. அதுல என்ன எழுதியிருக்கும், நாங்க சர்ஜரி பண்ண போறோம், இதுல ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல, இதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா அப்படிங்கும்போது நீங்க சம்மதிக்கிறேன்னு சொல்லி சைன் போட்டு கொடுக்குறீங்கல்ல, போட்டு கொடுப்பீங்கல்ல எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். இதுதான் நீங்க பண்ணுங்க, சரியா வந்துச்சுன்னா போதும் அப்படின்ட்டு தானே நம்ம கொடுக்குறோம். இது மாதிரி கடவுள்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறேன், நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி விடுறது தான் அர்ப்பணிப்பு. இந்த ஸ்டேஜை தாண்டி தான் வருது. இப்படி ஒவ்வொரு படிநிலைகளையும் கடந்தா, அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது? இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது? இதெல்லாம் ஒவ்வொரு விளைவுகளாக இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விளைவுகளா இருக்குது. இப்ப நீங்க அர்ப்பணிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே கடவுளுக்கு அர்ப்பணிச்சுக்கிறீங்கன்னா காரணம் நீங்க கிடையாது. இவ்வளவு தூரம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம தான் அர்ப்பணிச்சுக்கிறணும், காரணம் நீங்க கிடையாது. இவ்வளவு நிகழ்வுகள் உங்களை நடத்தி கூட்டிட்டு வந்திருக்குது. இதன் விளைவாகத்தான் நம்ம கடவுளுக்கு அர்ப்பணிச்சுக்கிறோம். இவ்வளவு விஷயத்தையும் கடந்ததுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஒரு தீவிரமான ஆர்வம் நம்மளுக்குள்ள பிறக்குது இல்லையா? அதெல்லாம் நீங்களாம் உருவாக்கிக்கிற முடியாது, நீங்களா ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ண முடியாது. அந்த ஆர்வம் எப்படி வரும்? ஒருத்தருக்கு மெடிக்கல் ஃபீல்டில் ஆர்வம், ஒருத்தருக்கு சண்டை போடுறதுல ஆர்வம். முகமது அலிலாம் சொல்லுவாரு, முகமது அலி சொல்றதை கேட்டிருக்கீங்களா? ஐ ஹேட் எவ்ரி மினிட் ஆஃப் ட்ரைனிங். அதாவது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் இந்த ட்ரைனிங், பாக்ஸிங், குத்துச்சண்டை வீரர் அவரு, இந்த பாக்ஸிங் பண்றதை நான் வெறுக்கிறேன், அதாவது அதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறத நான் வெறுக்கிறேன், ஆனாலும் அவர் பண்ணுவார். ஒவ்வொரு நொடியும் நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு அதை பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் வாழ்க்கை ஃபுல்லா. அதாவது அவருக்கு உடம்பு முடியாம போற வரைக்கும்
மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ற வரைக்கும். ஏன்? அவருடைய நோக்கத்துக்காக அந்த சிரமத்தை தாங்கிக்கிறதுக்கு ரெடியா இருந்தார். இதனாலதான் கடவுள் சொல்லுவாரு, சிரமத்துடன் லாபம் உள்ளது, நிச்சயமாக சிரமத்துடன் லாபம் உள்ளது அப்படிம்பாரு. அது பிசினஸ்க்கு மட்டும் கிடையாது, அது தொழிலுக்கு மட்டும் கிடையாது. நீங்க எந்த நோக்கி உங்களுடைய நோக்கம் இருக்குதோ, ஒவ்வொருவரும் தனது நம்பிக்கைக்கு ஏற்பவே செயல்படுகின்றனர். எதை நோக்கி உங்களுடைய நோக்கம் இருக்குதோ அது மேல நீங்க சிரமப்பட ஆரம்பிப்பீங்க. இதுதானே இதார்த்தம். இப்ப எனக்கு மெடிக்கல் ஃபீல்டு பிடிச்சிருக்குது, எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் அதை நோக்கி சிரமப்பட ஆரம்பிப்பேன். எனக்கு பிசினஸ் பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் இதை நோக்கி சிரமப்பட ஆரம்பிப்பேன். எனக்கு கடவுளை பிடிச்சிருக்குது அப்படின்னா, கடவுளை நான் அன்கண்டிஷனலா நேசிக்கிறேன் அப்படின்னா அதை நோக்கி நான் சிரமப்பட ஆரம்பிப்பேன். கரெக்டா? இப்ப நீங்க சிரமப்பட்டீங்க அப்படின்னா அதுல லாபம் இருக்குது அப்படிங்கிறது மாற்ற இயலாத விதி. ஏன்னா அந்த விதியை வரையறுத்தது கடவுள். நீங்க எதுல சிரமப்படுறீங்களோ அதுல உங்களுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப நம்ம படுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு வேலையும் செய்யல, நம்ம படுத்துக்கிட்டே இருந்தோம்னா இது ஒரு லாபம்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க, கற்பனை பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சிரமம் எதுனா, நீங்க படுத்ததன் விளைவாக, நீங்க படுத்தே இருந்தீங்க, ஜாலியா உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்க, இதன் விளைவாக நீங்க நோயவோ அல்லது வருங்காலத்துல பொருளாதார கஷ்டங்களையோ அனுபவிக்கிறீங்கல்ல, இது சிரமம். சோ சிரமத்துடன் லாபம் உள்ளது. சிரமம் இருந்தா லாபம் இருக்கும், லாபம் இருந்தா சிரமம் இருக்கும். நீங்க இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா பின்னாடி சந்தோஷமா இருக்கலாம், நீங்க இப்ப படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி கஷ்டப்படணும். இதுதான் அந்த விஷயம். இந்த சிரமம் அப்படிங்கிறது எந்த இடத்துல எல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் லாபம்ங்கிறது இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கடவுளை அதிகமா நேசிக்கணும்னு கூட சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நேசம் என்பதே ஒரு விளைவாகத்தானே வருது. அந்த நிலைக்குள்ள போயிட்டீங்கன்னா கடவுளுக்காக நீங்க சிரமப்பட ஆரம்பிச்சிருவீங்க, நிறைய கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மார்க்கத்தை பயிலும் போது, அதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் தேடும் போது, அதுக்குள்ள நீங்க ஆணித்தரமா போகும்போது இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ஒவ்வொருத்தரையா போய் மீட் பண்ணணும். ஆனா அது எப்படி அப்படின்னா அது சிரமம் தான். பட் பக்திமான்களுக்கு அவ்வாறல்லன்றுவார். இப்ப எங்க வீட்டுக்கு ஏசி ரிப்பேர் பண்ண வந்தார் ஒருத்தர். அவரு அந்த உச்சி வெயில்ல உட்கார்ந்து, அது சரியான வெயில், இதை விட அது நான் மேல போனதே இல்லை, அன்னைக்கு தான் மேல போறேன், பயங்கரமான வெயில். அவர் உட்காந்து அசால்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னா எந்த வெயில்ல உட்காந்து எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு கேட்கும்போது, ஒரு 2 தடவை அப்படி இருக்கும், 3வது தடவை அதுவே ஆட்டோமேட்டிக்கா என் கை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், எனக்கு அது தெரியவே தெரியாது அப்படிங்கிறாரு. புரியுதா? அதை நீங்க செஞ்சு அதை பழகிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சிரமம் இருக்காது அப்படிங்க. இதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய கருணையாவே இருக்குது. அவர் கருணையாளர்னு சொல்றாருல, இதெல்லாம் நீங்க எவ்ரி மினிட் ஆஃப் இந்த உலகத்துல எவ்ரி மினிட் ஆஃப் லிவிங் இருக்கீங்க. இதுல அவருடைய கருணையை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனாலதான் சொல்லுவாரு, இந்த மார்க்கத்தை பயில்வதில் எவ்விதமான சிரமத்தையும் நான் உங்கள் மீது வைக்கவில்லை அப்படிம்பாரு. நீங்க அது கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஆனா நீங்க அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் போது உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. இதுதான் விஷயம். இத்தனை படிநிலைகளை தாண்டி தான் நம்ம அந்த அர்ப்பணித்தல் அப்படிங்கிறதுக்குள்ளக்கே நம்ம வர்றோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்த படிநிலைகள்லாம் இருக்குது, அது அக்செப்டன்ஸ் அது இதுன்ட்டு நம்ம. ஆனா இந்த அர்ப்பணித்தல்ங்கிறதுக்கே நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இது ஒரு விளைவா வருது அப்படின்னு சொல்றதுக்காக இதை சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுக்கிறேன். தொழுகைக்கு ஆயத்தமாவோம். அக்கீமு ஸலாத்.